தேர்தல்களுக்கும் 2024 நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடையிலே ஒரு புதிய சரத்தை தேர்தல் ஆணையம் புகுத்தியிருக்கிறது. அதாவது இதுவரையில் ஜெனரேஷன் 1, ஜெனரேஷன் 2 என்றுதான் இருந்தது. ஜெனரேஷன் 3 என்ற ஒன்றை புதிதாக இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இது காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் செக்ஷன் 49(t)க்கு எதிரானது என்பதை நாங்கள் ஏற்கனவே டெல்லியிலிருந்து வந்த தலைமை தேர்தல் ஆணையரிடம் நானும் திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்துடைய கவனத்திற்கு இதை கொண்டு வந்தோம். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஜெனரேஷன் 3 என்பது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸுக்கு புறம்பானது என்று சுட்டிக்காட்டிய போது அவர்கள் தலையை அசைத்து கொண்டார்களே ஒழிய அதற்கு உரிய பதிலை இதுவரையிலே வராத காரணத்தினால் நாங்கள் அது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இந்த வாக்கு செலுத்தும் எந்திரத்தில் மேன் மேட் எரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 2% எரர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையமே சொல்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 22 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 22 லட்சம் வாக்காளர்களில் 2% வரை அலௌடு என்று சொன்னால் அல்லது நடப்பதற்கு வாய்ப்பு என்று சொன்னால் ஏறத்தாழ 46,000 வாக்குகள் வரையிலே இதுபோல தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 46,000 வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். 98ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியிலே நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வேணுகோபால் ஏறத்தாழ 200-250 ஓட்டு வித்தியாசம்தான் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் எம்பியாகவும் அவர் இருந்தார். அதே போல போன தேர்தலிலே சிதம்பரத்தை எடுத்துக்கொண்டால் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் 3000 ஓட்டு வித்தியாசம்தான் வெற்றி பெற்றார். ஆக 46,000 வாக்கு வரை எரர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்வதை, அதற்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் வேண்டும், அது திருத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதை குறித்து உரிய பதில் வராத காரணத்தினால் இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால், இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, அந்த ஒவ்வொரு இயந்திரத்திலும் வாக்கு எண்ணுகிற போது கடைசியில் ஒரு ஃபாரம் ஒன்று கொடுவார், 17C என்று சொல்வார். 17C என்றால் டோட்டல் ஓட்ஸ் போல்ட். அதாவது வாக்கு ஏஜென்ட்டாக உட்கார்றவரை அவர் டிக் பண்ணியிருப்பார். எல்லா ஏஜென்ட்டுகளும் டிக் பண்ணுவாங்க. எவ்வளோ ஓட்டு போலானதுன்னு தெரியும். போலான ஓட்டு 1000 ஓட்டுக்கு ஒரு பூத் என்றால் 990 ஓட்டு அல்லது 9500 ஓட்டு போலாகிறது என்று 17C ஃபார்மில் இருக்கும். ஆனால் வாக்கு எண்ணுகிற போது ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு வித்தியாசம் வரும். அப்போ ஏஜென்ட்டுகளுக்குள்ளே பிரச்சனை வரும், டிஃபரன்ஸ் இருக்கிறத. அதாவது அந்த இவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குற போதும் ஏற்கனவே 17C ஃபார்மில் இருக்கிற நம்பருக்கும் ஏறத்தாழ 50 வித்தியாசம் வரும், 60 வித்தியாசம் வரும். அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற பதில், ஏற்கனவே அந்த மார்க் போலிங்குன்னு சொல்ல ஓட்டு தேர்தலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க் போலிங் அதுக்கு பேர், அதை பண்ணுவாங்க. அதில் 50 பேரெல்லாம் கழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால்
இதிலேயும் பல தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை இவ்வளவு விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சியடைந்திருக்கிறனா தேர்ட் ஜெனரேஷன் ஒன்றை புகுத்துகிற தேர்தல் ஆணையம் இதை ஏன் ரெக்டிஃபை செய்யவில்லை? இதனால்தான் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த இவிஎம் மிஷின் மீது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நியாயமான சந்தேகம் வந்திருக்கு. இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. உச்சநீதிமன்றம் கூட நேற்று போடப்பட்ட வழக்கிலே விவிபேட்டை 100க்கு 100 என்ன வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை. நாங்கள் போட்டிருக்கிற ரிட்லி அதை தான் கேட்டிருக்கிறோம். ஆகவே இது போன்ற டிஸ்கிரிப்பன்சிஸ் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். முறையாக தேர்தல் நடைபெற்று நியாயமான முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் திருத்தப்படாமல், அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய சந்தேகமே இந்த இவிஎம் மிஷின்கள் தயாரிக்கப்படுகின்ற இடத்திலே பிஜேபியை சார்ந்தவர்கள் இதற்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் பர்பஸ் தே ஹவ் பீன் அப்பாயிண்டட் என்பது மிகப்பெரிய சந்தேகமாக 2-3 பேர்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்கிறது. பிஜேபியை சார்ந்தவர்கள் அந்த நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டு வைக்கப்பட்டு எங்கெங்கே இவிஎம் பாக்ஸ்கள் தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனத்திற்கு பிஜேபியின் சார்பில் உள்ளவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் புகாரிலே இருக்கிறது. இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு தான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றம் இப்பொழுது பல தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நியாயமான தேர்தல், எங்களுக்கு தேர்தலிலே எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. வாக்காளர்கள் சரியாக இருக்கிறார்கள். 100க்கு 100 நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். ஆனால் கள்ளத்தனமாக யாரும் இதில் திருடி கொண்டு போய்விடக்கூடாது, இதில் தவறு நடந்து விடக்கூடாது என்பதற்காக கழகத்துடைய தொண்டர்களும் கூட்டணியில் இருக்கிறவர்களும் இந்த இவிஎம் மீது ராகுல் காந்தியிலிருந்து அனைவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா தலைவர்களும் பேசுகிறார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. இதை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. அதை போக்காத காரணத்தால் நீதிமன்றத்தை நாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். இது இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல, இனி வருங்காலங்களிலும் நடைபெறுகிற தேர்தல்கள் முறையாக நடைபெற வேண்டுமானால் திமுக தொடர்ந்த வழக்கு வழிகாட்டியது என்ற ஒரு நிலை ஏற்படுகிற அளவுக்கு எங்களுடைய ரிட் மனுவிலே பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அது நீதிமன்றத்துடைய முடிவுக்கு வைத்திருக்கிறோம். அதாவது பேலட் யூனிட்டில் கொடுக்குற இன்புட் சிக்னல் கண்ட்ரோல் யூனிட்டில் தான் போய் ஃபஸ்ட்டு சேவ் ஆகணும். ஆனால் அதற்கு இடையில் விவிபேட்டை கொண்டு வந்து வைக்கிறதுனால விவிபேட்டில் புதுசாக எஸ்எல்யூன்னு ஒரு யூனிட் வைக்கிறாங்க, சிம்பிள் லோடிங் யூனிட். அது ஒரு 4th மெஷின். விவிபேட்டு, கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் இது மூணுத்தையும் ரேண்டமைசேஷனுக்கு கொடுக்குறாங்க, மார்க் போல் தராங்க. ஆனால் அந்த எஸ்எல்யூங்கிற சிம்பிள் லோடிங் யூனிட்டுங்கிறது ரேண்டமைசேஷனுக்கும் போகிறதில்ல. அது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியை சார்ந்தவங்க தான் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எலெக்ஷனுக்கு ஒரு நாளுக்கு அல்லது 2 நாளுக்கு முன்னாடி. ஸோ சிக்னல் ஒரு வாக்காளர் தான் செலுத்துகிற அந்த பேலட் யூனிட்லேருந்து டைரெக்டாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகாமல் விவிபேட்டுங்கிற ஒரு மிஷின் வழியாக உள்ளே போய் அங்கேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சிக்னல் போகுது. அது இயற்கையாக சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக. அது மட்டும் இல்லை, சந்தேகத்துக்கு காரணமே அது தயாரிக்கிற யூனிட்டில் 2 பிஜேபியார் அப்பாயிண்டாக இருக்குங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகத்துக்கு காரணம். இல்லை, விவிபேட் ரொம்ப நாளாக நடைமுறையில் இருக்குது. விவிபேட் ஜென்ரேஷன் 2 மிஷினில் பார்த்தீங்கன்னா விவிபேட் கடைசியில் இருக்கும். நீங்கள் அமைப்பு செயலாளர் தாக்கல் செய்திருக்க ரிட் மனுவில் இணைக்கப்பட்ட ஆவணங்களை பார்த்தீர்களே என்றால் அந்த படங்களையும் இணைத்து தான் போடும். ஜென்ரேஷன் 2 மிஷினில் விவிபேட் கடைசியாக இருக்கும். அது கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன வாக்கு பதிவாச்சோ அதை அது பிரதிபலிக்கும். ஆனால் இப்போ வாக்காளர் செலுத்தக்கூடிய வாக்கு முதல்ல விவிபேட்டில் பிரதிபலித்து விட்டு விவிபேட்லேருந்து கண்ட்ரோல் யூனிட்டில் போயிட்டு ரெக்கார்ட் ஆகும். அதுதான் சந்தேகத்துக்கு இது பண்ணுது. ஆமாம் ஆமாம், பதிவாகுவதை தவறாக செய்வதற்கு நியாயமான சந்தேகம் இருக்கிறது. காரணம்,
பிஜேபியினுடைய 2 பிரமுகர்கள் இந்த தயாரிப்பு செய்கிற நிறுவனத்தில் நியமிக்கப்பட்டது தான் இந்த எல்லா சந்தேகத்துக்கும் காரணம். அதோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையர்களாக அவசரமாக 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறதும் உங்களுக்கெல்லாம் தெரிந்த விவகாரம். ஆகவே இப்படிப்பட்ட சந்தேகங்களை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அகேன்ஸ்ட் தி ரூல்ஸ் மாத்தல, அகேன்ஸ்ட் தி ரூல்ஸ், கான்டக்ட் ஆஃப் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட். அதாவது கண்ட்ரோல் யூனிட்டி பேலட் யூனிட்டி நேரடியாக இணைக்கணும். பேரலாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் விவிபேட்டுக்கும் பேலட் யூனிட்டி இணைக்கும். பேரலல் கனெக்ஷன். இந்த சீக்ரெட் கனெக்ஷனே வேணும். சீக்ரெட் இருந்தாலே சந்தேகம் தாங்க. அது உச்ச நீதிமன்றத்திலே நிறைய வழக்குகள் பெண்டிங் இருக்கு. இது எல்லாமே இந்த வழக்கு உட்பட எல்லா வழக்குகளுமே தேர்தலை சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் நியாயமாகவும் நடத்தணும். அதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ அதை இது போன்ற ரிட் மனுக்கள் மூலமாகவும் ரெப்ரசன்டேஷன் மூலமாகவும் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியோட கடமை. அந்த கடமையை தான் அமைப்பு செயலாளர் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். மிஷின் எங்களுக்கு வாக்காளர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. வாக்காளர் மேல நம்பிக்கை இருக்கு, மிஷின் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. இடையில புதுசா ஒன்று வந்துருக்கு. அந்த எந்திரத்தில் தயாரிக்கிற பேர் 2 பேர் பிஜேபியில் வந்து போனதுனால சந்தேகம் ஏற்படுது. அதனால அந்த சந்தேகத்தை போக்குறது அவங்க கடமை தான். ஸ்மால் மார்ஜின்ஸில் இந்த எரர் பெருசாக இருக்கும். ஆமாம், ஸ்மால், அதாவது மார்ஜின் கம்மியாக. உதாரணமே நான் சொன்னேன், இப்போ சிதம்பரத்தில் 3000 ஓட்டு, போன முறை திருப்பத்தூரில் 200 ஓட்டு. இந்த மாதிரி மார்ஜின் கம்மியாக வர்ற போது இது திஸ் வில் கவுண்ட் மச். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, வருங்காலத்துக்கு சட்டமன்ற தேர்தலும் இப்படி கிடைக்கணும். இந்திய நாட்டு மக்களுக்கு காரணம் என்னென்னா, அவங்க அடித்து பிஜேபி வந்து இவ்வளோ சீட்டு சொல்கிறதுனால எங்கள் சந்தேகம் மேலும் வடுக்குது. அங்கே போக்க வேண்டியது கடமை தானே. அது எலெக்ஷன் கமிஷனே சொல்லிடுது. எலெக்ஷன் கமிஷனோட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டினில் 65வது கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அவங்க அட்மிட் பண்ணுறாங்க. அது அவங்க தான் அவங்களுடைய வெப்சைட்டில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டினோட ஆன்சர் கொடுத்துருக்கிறது 2% வரை எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எஸ்எல்யூனால இல்லை, எல்லா இவிஎம்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா முழுக்க இருக்கிறதுக்கு நாங்கள் 475 மிஷின் மட்டும்தான் வெரிஃபை பண்ணோம், அது போதும், அதில் 2% எரர் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் சொல்லலை. எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க பதில். இந்த தேர்தலுக்கு நாங்கள் வந்து கோர்ட்டில் ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசுவது சரியில்லை. தாக்கல் செய்திருக்கோம், ஒரே நாளில் கூட திருப்பி சொல்லலாம், 2 நாளும் சொல்லலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கோர்ட். அதை போய் நாங்கள் we cannot dictate to the courts. ப்ரேயர்லாம் அப்படி கேட்க முடியாது சார். அதாவது ப்ரேயர்ன்றது நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறோம். நீதிதேவன் நல்ல தீர்ப்பு வழங்கும், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற தீர்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ.